வணக்கம். மனிதர்களாகிய நாம இயற்கையோட எந்த அளவுக்கு நுட்பமான ஒரு தொடர்பை வச்சிருக்கோம், அது எப்படி பழங்காலத்தோட மாபெரும் கட்டடக்கலையில ஒன்றிணைஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவா அலச போறோம். யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பே பிரபஞ்சத்தோட ரகசியங்களை நம்ம முன்னோர்கள் வெறும் கற்கள்ல செதுக்கி வச்சிருக்காங்க. அது எப்படி சாத்தியமாச்சு? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நம்மளோட இந்த தேடல் எப்படி அமைய போகுதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல 5 அடிப்படை கூறுகள், அடுத்து நிலம் மற்றும் நீர் கோயில்கள், அப்புறம் நெருப்பு மற்றும் காற்று சந்நிதிகள், அடுத்து ஞானத்தின் வெளி, இறுதியா இந்த கூறுகளின் ஒத்திசேவு. இப்படிதான் நம்ம பயணம் இருக்க போகுது. பகுதி 1, 5 அடிப்படை கூறுகள். முதல்ல இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை கட்டுமான தொகுதிகள், அதாவது பில்டிங் பிளாக்ஸ பத்தின ஒரு நுண்ணிய பார்வையிலிருந்து நாம ஆரம்பிக்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. நீங்க, அதாவது உங்க உடம்பு அடிப்படையில எதனால உருவாக்கப்பட்டிருக்கு? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். கட்டிடக்கலை மாதிரியான பிரம்மாண்டமான விஷயங்களுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சொந்த உடம்போட யதார்த்தத்தை நாம புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லையா? இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இயற்கையோட அடிப்படை கூறுகளுக்கும் நம்மளோட உணர்வுகளுக்கும் இருக்கிற ஆழமான தொடர்பை ரவீந்திரநாத் தாகூர் தன்னோட பஞ்சபூதம் அப்படிங்கிற நூல்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. நாம வெறும் எலும்புகளால் ஆனவங்க மட்டும் கிடையாதுங்க, இந்த பிரபஞ்சத்தோட ஒலியோடும் பின்னி பிணைஞ்சவங்க. இத பத்தி இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க சமஸ்கிருத வார்த்தைகளோட அர்த்தத்தை கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம். பஞ்ச அப்படின்னா 5, பூத அப்படின்னா இயற்கையோட அடிப்படை கூறுகள், ஸ்தலம் அப்படின்னா இடம். இந்த 5 கூறுகளையும் குறிக்கிற வகையில தென்னிந்தியாவுல அமைக்கப்பட்டு இருக்கிற 5 பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை தான் நாம பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்றோம். இதுல 4 தமிழ்நாட்டிலையும் 1 ஆந்திர பிரதேசத்திலயும் இருக்கு. இந்த இடங்கள்லாம் வெறும் ஆன்மீக தளங்கள் மட்டும் கிடையாது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம வேதங்களும் சரி, பழங்கால மருத்துவ முறையான ஆயுர்வேதமும் சரி, நம்ம உடம்போட ஆரோக்கியம், கபம், பித்தம், வாயுன்னு சொல்லப்படுற முத்தோஷங்கள் மற்றும் பஞ்சபூதங்களோட சமநிலையில தான் இருக்குன்னு ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு. அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது 5ம் தான் மனித உடலோட ஒட்டுமொத்த செயல்பாட்டையும் கட்டுப்படுத்துற முக்கிய சக்திகள். பகுதி 2, நிலம் மற்றும் நீர் கோயில்கள். மனித உடலிலிருந்து இப்போ நம்ம கொஞ்சம் வெளியே வந்து உலகளாவிய பிரம்மாண்டமான பௌதீக நிலைக்கு போகலாம். பௌதீக உலகத்தோட 2 மிகப்பெரிய கூறுகளான நிலம் மற்றும் நீரோட பிரம்மாண்ட வடிவங்களை இப்ப பார்ப்போம். புராண கதைகள்ல இது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு பாக்குறப்போ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். காஞ்சிபுரத்துல பார்வதி தேவி ஒரு பழமையான மாமரத்துக்கு அடியில ஈரமான மண்ணை எடுத்து பிருத்வி லிங்கத்தை, அதாவது நிலத்தை குறிக்கிற லிங்கத்தை உருவாக்குனாங்க. அதே சமயம் திருவானைக்காவல்ல காவிரி ஆற்று தண்ணிய கொண்டு அப்ப லிங்கத்தை, அதாவது நீரை குறிக்கிற லிங்கத்தை உருவாக்குனாங்க. இது பஞ்சபூதங்களோட இருவேறு தன்மைகளை எவ்வளோ அழகா காட்டுது பாத்தீங்களா? இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயமே இதோட பிரம்மாண்டம் தாங்க. 58.5 மீட்டர். காஞ்சிபுரத்துல இருக்கிற 25 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏகாம்பரேஸ்வரர் கோயிலோட 11 அடுக்கு தெற்கு கோபுரத்தோட உயரம்தான் இது. இந்தியாலேயே மிக உயரமான கோயில் கோபுரங்கள்ல ஒன்னா இன்னைக்கும் இது கம்பீரமா நின்னுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நீர்க்கூரை குறிக்கிற திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலோட அதிசயத்தை பாருங்களேன். இந்த கருவறையில எப்பவுமே வற்றாத ஒரு நிலத்தடி நீரூற்று இருந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கோயிலை சுற்றி 1 மைல் நீளத்துக்கும் மேல சுமார் 25 அடி உயரத்துல விபூதி பிரகாரம் அப்படிங்கிற பிரம்மாண்டமான வெளிச்சுவர் இருக்கு. இதா சிவபெருமானே நேரா வந்து தொழிலாளர்களோட சேர்ந்து கட்டினார்னு புராணங்கள் சொல்லுது. ஆச்சரியமா இருக்குல்ல? பகுதி 3, நெருப்பு மற்றும் காற்று சந்நிதிகள். நிலம், நீர் மாதிரியான கனமான உறுதியான கூறுகள்ல இருந்து இப்ப நாம நிலையற்ற ஆனா அதே சமயம் அதீத சக்தி வாய்ந்த கூறுகளுக்கு போக போறோம். 30 லட்சம். இந்த பிரம்மாண்டமான எண்ணை கொஞ்சம் கவனிங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல அக்னிய குறிக்கிற கார்த்திகை தீபத் திருவிழாவை நேர்ல பார்க்க ஒவ்வொரு வருஷமும் கூடுகிற பக்தர்களோட எண்ணிக்கை தாங்க இது. அந்த மலையோட உச்சியில ஏற்றப்படுற அந்த மாபெரும் தீபம் நெருப்பும் ஆகாயமும் ஒன்றிநேர ஒரு சிலிர்ப்பான காட்சி. இப்போ நாம நெருப்பு மற்றும் காற்று லிங்கங்களை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். அக்னி லிங்கம் இருக்கிற கருவறை கடமை மற்றும் தியாகத்தோட அடையாளமா எப்பவுமே விளக்குகளோட ஒளியால நிரம்பியிருக்கும். ஆனா ஸ்ரீகாளஹஸ்தியில இருக்கிற வாயுலிங்கம் அப்படி இல்ல. அது காற்றில் உறைந்த பச்சை கற்பூரத்தால் ஆனதுன்னு நம்பப்படுது. அதை சுற்றி எத்தனையோ தீபங்கள் எரிஞ்சாலும் அந்த கற்பூர லிங்கம் ஒருபோதும் நெருப்பை பற்றிக் கொள்வதே இல்ல அப்படிங்கிறது நிஜமாவே விவரிக்க முடியாத ஒரு பெரிய ஆச்சரியம் தானேங்க. பகுதி 4, ஞானத்தின் வெளி.
இப்போ நாம 5வது மற்றும் ரொம்பவே நுட்பமான, ரொம்ப ஆழமான கூரான ஆகாயம் அல்லது வெளிக்கு வந்துட்டோம். சிதம்பரம் அப்படிங்கிற வார்த்தைக்கே ஞானத்தின் வளிமண்டலம் அப்படின்னு தான் அர்த்தம். 10ஆம் நூற்றாண்டுல சோழர்களோட தலைநகரமா விளங்கிய இந்த இடம் மனிதனோட ஆன்மீக தேடலுக்கும் இந்த பிரபஞ்சத்தோட படைப்பு சக்திக்கும் உள்ள ஆழமான தொடர்பை ரொம்ப தெளிவா விளக்குது. மத்த எல்லா கோயில்களை விடவும் இது ரொம்ப நுட்பமானதா கருதப்பட காரணம் என்ன தெரியுமா? இங்க தெய்வம் அப்படிங்கிறது வெறும் சிலையா மட்டும் சுருக்கப்படலைங்க. இதை இன்னும் சிறப்பா எப்படி சொல்லலாம்னா, கடவுள மனித மனம் புரிஞ்சுக்கிற அந்த பரிணாம வளர்ச்சிய இது ரொம்ப அழகா காட்டுது. ஆரம்பத்துல ஒரு திடமான ஸ்படிக லிங்கமாகவும், அதுக்கப்புறம் எந்த வடிவமும் இல்லாத திரைகளால மறைக்கப்பட்ட வெற்று காற்றுல, அதாவது சிதம்பர ரகசியமாகவும், கடைசியா இந்த பிரபஞ்சத்தோட நடனமான ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜராகவும் இங்கு தெய்வீகம் உணர்த்தப்படுது. இது ஒரு அபாரங்கான தத்துவம். பகுதி 5 கூறுகளின் ஒத்திசைவு. சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த பிரம்மாண்டமான பௌதிக கோயில்கள், அமைப்புகள், இது எல்லாத்தையும் மறுபடியும் மனித அனுபவம் மற்றும் கலை அப்படிங்கிற அருவமான தளத்துக்குள்ள கொண்டு வந்து ஒன்றிணைத்து பார்ப்போம். இன்னைக்கு நாம பார்த்த இந்த முழு தேடலுக்கும் இது ஒரு அருமையான சுருக்கம்னு சொல்லலாம். இயற்கையோட 5 கூறுகளும், அதுக்கான பிரத்யேக லிங்க்களும், அவை அமைஞ்சிருக்கிற தென்னிந்தியாவோட பழமையான பிரம்மாண்ட கோயில்களும் இங்க ரொம்ப தெளிவா தொகுக்கப்பட்டிருக்கு. இந்த மாபெரும் கற்சிற்பங்கள் எப்படி இசையா உருமாறிச்சுன்னு பாருங்களேன். புகழ்பெற்ற கர்நாடக இசையமைப்பாளர் முத்துசுவாமி தீக்ஷிதர் இந்த ஒவ்வொரு கோயிலோட தன்மைக்கும் அந்தந்த கூறுகளுக்கும் ஏத்த மாதிரி பஞ்சபூத லிங்க கிருத்திகள் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான இசை தொகுக்க உருவாக்கினாரு. வெறும் கல்லா இருந்த விஷயங்கள் மனிதனோட கலை வடிவமா, இசையா எப்படி உயிர் பெறுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நம்மளோட இந்த தேடலை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்க நான் ஆசைப்படுறேன். உங்களோட அன்றாட வாழ்க்கையில இந்த 5 கூறுகள்ல, அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதுல ஏதோட நீங்க அதிகமா இணைஞ்சிருக்கிறதா உணர்றீங்க? திரையை தாண்டி பாருங்க, இந்த பழங்கால ஞானத்தை உங்களுக்குள்ளேயே உணர்ந்து பாருங்க. இந்த பஞ்சபூதங்கள் எங்கேயோ இருக்கிற கோயில்கள்ல மட்டும் இல்லங்க, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தான் இயங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க.